தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியா. அடிக்கடி உங்களுடைய வயறு வீங்கி உங்களை இம்சப்படுத்திட்டு இருக்கா, அப்ப நீங்க கடுமையான வாய்வு தொல்லைனால பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு அர்த்தம். ஒருவருக்கு வாய்வு தொல்லை பல காரணங்களால வரலாம். அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான். செரிமான மண்டலத்துல வாய்வு உருவாகி அது சரியா வெளியேற்றப்படாம இருக்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா வாய்வு தொல்லை அதிகரிக்கும். அது எந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா, வயிற்றுல குத்திட்டு, அதாவது நல்ல குத்தலான ஒரு வலி, வயிற்று வீக்கம், உப்புசம், பிடிப்பு, இந்த மாதிரி வாய்வுகளால பல பிரச்சனை வரும். இப்படிப்பட்ட வாய்வு தொல்லையிலிருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம கிட்ட எளிமையான இயற்கை வழிமுறைகள் இருக்கு. குறிப்பா ஒரு சில ஆயுர்வேத பானங்கள் இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து உடனடியா நமக்கு நிவாரணம் தரும். ஸோ அது உடனே ஆயுர்வேதம்னு சொன்னதும் கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அந்த மாதிரி எல்லாம் கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வீட்டிலேயே நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம், இயற்கை, இந்த மாதிரிப்பட்ட பல சம்பவங்கள் இருக்கும். நம்ம தான் சமயத்துக்கு அதை பயன்படுத்துறது கிடையாது, அவ்வளவுதான். ஸோ நம்ம கடுமையான வாய்வு தொல்லையில இருக்கும் போதும் இந்த பானங்களை நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உடனடியா நிவாரணம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில இயற்கையான எளிய பானங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா இஞ்சி டீ. ஆயுர்வேதத்துல நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இஞ்சி தான். மருத்துவ குணம் அதிகம் கொண்ட இஞ்சி செரிமான மண்டலத்திற்கு ஏராளமான நன்மையை தரும். ஆயுர்வேதத்தின்படி உணவுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் இஞ்சி டீயை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அது செரிமானத்தை தூண்டி வாய்வு உருவாகிறத குறைக்கும். வயிற்று உப்புசத்தில் இருந்து விடுவிக்கவும் இது உதவும். அது மட்டும் இல்லாம வயிற்றுல வாய்வு தங்கி இருந்தா அதை எளிதா வெளியேற்றுறதுக்கு இந்த இஞ்சி டீ உதவியா இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடுல இஞ்சி சேர்க்கறது, சாப்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா இஞ்சி கூட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் செய்யாம நாகரிகமா சாப்பாடை வித்தியாசமா கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு இஞ்சி டீ குடிச்சா கண்டிப்பா இந்த வாய்வு தொல்லையில இருந்து தப்பிக்கலாம். இரண்டாவதா பாத்தீங்கன்னா புதினா டீ. இந்த புதினா டீ பாத்தீங்கன்னா வாய்வு தொல்லை அது மட்டும் இல்லாம செரிமான பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஆயுர்வேத டீ. அஜீரண கோளாறு மற்றும் வாய்வு பிரச்சனையால அவதிப்படுறவங்க புதினா டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா செரிமான பாதையில உள்ள தசைகள் தளர்வடைந்து சிக்கிய வாய்வுகளை எளிதா வெளியேற்ற உதவியா இருக்கும். ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புதினா ஜூஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஜூஸுடைய விலையை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல எவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை நம்ம வீட்டிலே செஞ்சு குடிச்சிட்டோம்னா சீப் அண்ட் பெஸ்டா முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா சீரக நீர். இது பாத்தீங்கன்னா சமையல்ல அதிகமா பயன்படுத்தக்கூடியது. சீரகம்ங்கிறது சீர் செய்யக்கூடியது. அதனாலதான் சீரகம்னு சொல்லி இதுக்கு பேரே வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சீரகமும் ஒரு சிறந்த ஆயுர்வேத மூலிகை பொருள் தான். இது செரிமான பிரச்சனையை போக்குறதுக்கும் உதவியா இருக்கும். இப்படிப்பட்ட சீரகத்தை நீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை செரிமான பிரச்சனையின் போது நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாய்வு தொல்லையில இருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாம வயிற்று உப்புசவும் தடுக்கலாம். இந்த சீரகத்தை தண்ணியில கொதிக்க போட்டு கல்யாண வீடுகள், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வீட்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு இதுல போட்டு வச்சிருப்பாங்க தண்ணி. சோ இதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் எல்லாம் அப்படிங்கிறதுக்குள்ளாடி போயிடும். நான்காவதா பாத்தீங்கன்னா சோம்பு டீ. பெருஞ்சீரகம் என்று அழைக்கப்படும் இந்த சோம்பு பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனையை போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுர்வேத மூலிகை பொருள். இந்த பெருஞ்சீரகம் வச்சு நீங்க டீ தயாரிச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம செரிமான பிரச்சனைகள் எதையும் நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. முக்கியமா உங்களுக்கு வாய்வு தொல்லை அதிகரிக்கும் போது இதை நீங்க குடிச்சீங்கன்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும். ஐந்தாவதா பாத்தீங்கன்னா மல்லி டீ. சமையல்ல மனத்துக்காக சேர்க்கப்படக்கூடிய இந்த மல்லியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா வயிற்றுல தேங்கி இருக்கக்கூடிய வாய்வுகளை எளிதா வெளியேற்ற பெரிதும் உதவி புரியும். இதுக்கு மல்லியை கொதிக்க நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் அதை இறக்கி வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ நம்ம பார்த்தா இந்த இயற்கை பானங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு செரிமான பிரச்சனை வரும்போது நீங்க குடிச்சீங்கன்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பானங்கள்ல இருக்கக்கூடிய மருத்துவ பண்புகள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.